பாரிகார்த்திக், அதே போல புதுச்சேரி தேர்தலை பொறுத்தவரைக்கும் தேமுதிகவுக்கு முரசு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு கட்சிகளுக்கும் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு வருகிறது. இது பற்றிய விவரம் என்ன? வணக்கம். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரைக்கும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அவர்கள் கேட்கின்ற சின்னமும், அதே போல சுயேட்சையாக போட்டியிடும் கட்சிகளுக்கு அதற்கான சின்னங்களும் எண்ணிக்கையின் அடிப்படையில் ஆர்வோ, அதாவது அந்தந்த மண்டலத்துக்குட்பட்ட தேர்தல் அதிகாரி அதற்கான சின்னத்தை ஒதுக்குவார். இதன் அடிப்படையிலே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி கடந்த மக்களவை தேர்தலின் போது கிட்டத்தட்ட 8% மேல வாக்குகள் வாங்கியதா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுகிறது. இந்நிலையில் அவர்களுக்கு தமிழகம் முழுக்க 234 தொகுதியும் போட்டியிட விவசாய சின்னம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் பாண்டிச்சேரிக்கும் அதே சின்னம் மீண்டும் அவர்கள் விண்ணப்பித்ததன் காரணமாக தற்போது அந்த சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தேமுதிகவை பொறுத்தவரைக்கும் முரசு சின்னத்தில் தொடர்ச்சியாக போட்டியிடுகிறார்கள். அந்த கட்சியை பொறுத்தவரைக்கும் கடந்த தேர்தலில் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் முதற்கட்டமாக அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக 10% எடுத்த பிறகு அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறினார்கள். அதற்கு பின்னர் அவருடைய வாக்கு சதவீதம் 1% என்ற அளவுக்கு குறைந்தாலும் கூட அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்ற அடிப்படையில் குறிப்பிட்ட கால அட்டவணையின் அடிப்படையில் தான் தற்போது அவர்களுக்கு முரசு சின்னம் மீண்டும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையிலே தமிழகம் மற்றும் புதுவையில் 2 இடங்களிலும் முரசு சின்னத்தில் தேமுதிக நிற்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக முதல் முறையாக இணைந்த பிறகு அவர்களுக்கு 6 இடங்கள் ஒதுக்கப்படும் என்று தகவலாக சொல்லப்பட்ட நிலையில் அந்த 6 இடங்களிலும் அவர்கள் திமுக கூட்டணியில் முரசு சின்னத்தை நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் தற்போது அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் முரசு சின்னம் மீண்டும் கேட்கப்பட்டு அதற்கான சின்னம் அவர்களுக்கு வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாரிகார்த்திக்.